Praise the Lord. Hallelujah. 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 Very good. எங்க வந்திருக்கோம் நம்ம? Very good. VBS ஓட இன்னைக்கு என்ன நாள்? 8th day, நம்மளோட ஃபைனல் டே ப்ரோக்ராம். அப்படிதானே? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. Very good. So final day ப்ரோக்ராம்க்கு இங்க வந்திருக்க உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசையாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நம்ம இந்த ப்ரோக்ராமை ஜெபத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ப்ரேயர் பண்ணுவோமா? வெரி குட். எல்லாம் முட்டி போடுங்க. முட்டி போட்டு கண்ணை மூடி கை குப்புங்க. இப்பொழுது நம்மளுடைய சபையின் போதகர் ஹெவன்லி பீஸ் சர்ச் பாஸ்டர் வந்து நம்மளுக்காக இப்போ ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சு வைப்பாங்க. ஒரு வார காலமாக இந்த இடத்துல விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்துவதற்கு தேவனின் கிருபை கொடுத்தீர். துவக்கம் நாள் முதல் இந்த முடியும் நாள் மட்டுமாக கிருபையாய் நடத்தி வந்தீர். பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் பயனுள்ளதாக தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கும் அந்த விதையை அவருடைய உள்ளத்திலே விதைப்பதற்கும் அந்த விதையானது தங்களுடைய குடும்பங்களிலே ஒழுக்கங்களாக அதை வெளிப்படுத்துவதற்கும் என் தேவனீர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் பல இன்னல்கள் மத்தியிலும் மழை மற்ற தடைகள் மத்தியிலும் இந்த நேரத்தை எங்களுக்கு அமைய பண்ணி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஊழியர்களுக்காக, வந்திருக்கிறதான உறவினர்களுக்காக, இங்கே வந்திருக்கிறதான பெற்றோர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, பிள்ளைகளுடைய ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் என் தேவனிங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிருபையாய் நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. வெரி குட். எல்லாம் உட்காருங்க. ஸோ இந்த வேளையிலும் நம்மளுடைய அழைப்பு, நம்ம சபையின் அழைப்பை ஏற்று வந்ததான எபினேசர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சினுடைய போதகர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் சார்பாக வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஓகே, நம்ம விபிஎஸோட தலைப்பு என்ன பிள்ளைகளா? வெரி குட். என்ன தலைப்பு? வெரி குட். வித் ஒன்னா என்னது? வெரி குட். விதை. அப்படிதானே? கிறிஸ்துவின் விதைகள். யாரு கிறிஸ்துவின் விதைகள்? ஏசப்போட விதைகள் யாரு? வெரி குட். ஏசப்போட விதைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவின் விதைகளாகி நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வெரி குட். ஸோ நம்ம எத்தனை நாள் பாடங்களை கற்றுக்கொண்டோம்? 5 நாட்கள் பாடங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டோம். அப்படிதானே? ஸோ ஒவ்வொரு தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டதான ஒவ்வொரு பாடல்கள் வழியாக, ஒவ்வொரு லெசன்ஸ் வழியாக, ஒவ்வொரு வசனங்கள் வாயிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கோம். அப்படிதானே? ஸோ அதில் என்னென்ன தலைப்பு சொல்லலாமா? லைனாக ஒரு நாள் தலைப்பையும் சொல்லுவோமா? சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டே என்ன தலைப்பு? விசுவாசமா இரு. யார் இடத்துல விசுவாசமா இருக்கணும்? ஏசப்பாட இடத்துல விசுவாசமா இருக்கணும். சரி, டே 2 தலைப்பு என்னது? வெரி குட். யார் நமக்கு அந்த நிறைவான ஞானத்தை கொடுப்பாங்க? வெரி குட். டே 3 தலைப்பு என்னது? நம்பிக்கையா இரு. யார் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்? வெரி குட். ஸோ நம்மளோட எல்லா நம்பிக்கையும் யார் மேல தான் வைக்கணும்? ஏசப்பா மேல வைக்கணும். அடுத்த டே 4 தலைப்பு என்னது? அன்பா இரு. யார்கிட்ட அன்பா இருக்கணும்? ஏசப்பாட்ட நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களோ, உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ, எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். டே 5 தலைப்பு என்னது? வெரி குட். பரிசுத்தமாக இருக்க அந்த காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? க்ளீனாக இருக்கணும். எந்த பாவமும் கரைகளும் நம்ம இருதயத்தில் இல்லாதபடி நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும்? க்ளீன் பியோர் ஹார்ட்டாக இருக்கணும். அப்படி தானே? ஸோ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களையும் என்ன செஞ்சிடாதீங்க? மறந்துடாதீங்க. அந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? எப்பவுமே நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யுங்க? அதன்படியாக கவனித்து அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா? ஏசப்பா உங்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கம்மிங் அகடமிக் இயரில் ஸ்கூலுக்கு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ ஏசப்பா என்ன செய்வாங்க? அதெல்லாம் உங்களுக்காக செய்வாங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா இப்போ ப்ரைமரி டான்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைமரி டான்ஸ் வந்து ஃபெய்த். உங்களுக்குலாம் பிடிச்ச பாட்டு. அப்படி தானே? என்ன சாங் அது? FA
FAITH டே 1 சாங் நம்ம இப்ப டான்ஸ் பண்ண வராங்க பிரைமரி பிள்ளைங்க. கிளாப் பண்ணலாமா? ஸோ என்ன சாங் சொன்னாங்க, அதில் என்ன டான்ஸ் பண்ணாங்க? FAITH. ஸோ ஏசப்பா மேலே என்ன செய்யணும்? நம்ம விசுவாசமாக இருக்கும்போது ஏசப்பா நமக்கு என்ன தராங்க? பலன் தராங்க. ஸோ ஏசப்பா நம்ம பலப்படுத்திக்கிற ஏசப்பாவால் நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படிதானே? உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? சேச்சா உன்னால இந்த காரியம் முடியாது, உனக்கு இது வரவே வராது, உனக்கு இந்த டேபிள்ஸ் வராது, உனக்கு இது படிக்க முடியாது. சம்டைம்ஸ் மம்மி டாடி கூட என்ன சொல்லுவாங்க? உனக்கு இது தெரியாது, நீ கொடுத்துரு, அக்கா கிட்ட கொடுத்துரு, அண்ணா கிட்ட கொடுத்துரு, இல்லை தம்பிகிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா சொல்றாங்க, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஏசப்பா மேலே விசுவாசமாக நீ கேட்கும் பொழுது ஏசப்பா நீ கேட்குற ஜெபத்துக்கு என்ன செய்வாங்க? பதில் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது பிகினர் டான்ஸ் வித் ஓன். நம்மளோட தலைப்பு VBS தலைப்பின் பிரகாரமாக அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க? டான்ஸ் பண்ண போகிறாங்க. வாங்க பிகினர் குட்டீஸ். இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனே, வித்துவோனே நாங்க வித்துவோனே, இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனே. விசுவாசமுடைய வித்துவோனே, ஞானத்தை உடைய வித்துவோனே, நம்பிக்கை உடைய வித்துவோனே, அன்பை உடையதான வித்துவோனே, பரிசுத்தமுடைய வித்துவோனே, பரிசுத்த இயேசுவின் வித்துவோனே,
பரிசுத்தமுடைய வித்துவோனு பரிசுத்த இயேசுவின் வித்துவோனு வித்துவோனு நாங்க வித்துவோனு இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனு வித்துவோனு நாங்க வித்துவோனு இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனு. ஸோ எத்தனை நாள் ஒரே நாள் ப்ராக்டிஸில் அட்லீஸ்ட் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சுது, எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணி அந்த டான்ஸை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த தலைப்பெல்லாம் வச்சதானே அந்த பாடலுக்கு எப்படி ஆடினாங்க, நல்லா டான்ஸ் பண்ணாங்களா? இன்னொரு வாட்டி நல்லா கிளாப் பண்ணலாமா? வெரி குட். இப்போ வந்து ஜூனியர் பிள்ளைங்க, ஜூனியர் சீனியர் பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு மெமரி வர்ஸ் ஒவ்வொரு நாளும் அவங்க படிச்சதான வசனத்தை வந்து சொல்ல போறாங்க. சரிங்களா? நாளொன்றே விசுவாசமாயிரு, மனுஷனால் கூடாது தன் தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. நாள் 2. ஞானமாயிரு, முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரில்லை. நீதிமொழிகள் 8:11. நாள் 3. நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. டே 4. அன்பாயிரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலேயே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. டே 2. ஞானமாயிரு, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவெல்லாம் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 8:11. டே 1. விசுவாசமாயிரு, மனுஷரால் கூடாதுதான் இது தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. டே 4. நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. டே 5. உங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளே கர்த்தர் உங்களின் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். யோசுவா 3:5. டே 1. விசுவாசமாயிரு, மனுஷனால் கூடாத காரியம் தன் தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. டே 2. ஞானமாயிரு, முத்துக்களை பார்ப்பிலும் ஞானமே நல்லது, இச்சைக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகழல்ல. நீதிமொழிகள் 8:11. நாள் 3. நம்பிக்கையாயிரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. டே 4. அன்பாயிரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லிலும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. டே 5. பரிசுத்தமாயிரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. நாள் 1. விசுவாசமாயிரு, மனுஷனால் எது கூடாததோ தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. ஞானமாயிரு, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவை எல்லாம் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 8:11. ஓகே, ஒவ்வொரு நாள் வசனத்தை என்ன செஞ்சாங்க, அழகா வந்து சொன்னாங்க, அப்படிதானே? ஷையா என்ன செய்யல, அவங்க வீட்டில் சோர்ந்து போய் உட்கார்ந்துடல. பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, விபிஎஸ்க்கு உற்சாகமா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணலாமா? நல்லா குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா. ஓகே, பிரைமரி டான்ஸ். இப்போ அடுத்ததாக பிரைமரி டான்ஸ், கர்த்தர் எந்தன் மீட்பர். பயமே எனக்கு இல்லை, அவர் என்ன
அவங்களுக்கு நல்ல கிளாப் பண்ணலாமா? ஓகே, குட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஒரு முக்கியமான ஒரு நேரத்திற்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். பெரியவர்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் நமக்கு ஏற்றதான சில வார்த்தைகள், ஆலோசனைகளை நம்ம மத்தியில் இருக்கிறதான போதகர் அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறதான சிறப்பு விருந்தினர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. NSK நகர் பகுதியிலே எபினேசர் அசம்பிளி என்கிறதான சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறதான கர்த்தருடைய தாசன் இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். அவர்களோடு கூட அவருடைய சபையிலிருந்தும் சகோதர சகோதரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரதர் வெங்கட் மற்றும் சகோதரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி போதகர் அவர்களை நமது இடத்திலே வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே உங்களெல்லாம் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசித்த ஒருவர் இருக்கார். யார் தெரியுமா? யாரு? ஆமாம், நம்ம அப்பா அம்மாவை காட்டிலும் அதிகமாய் நேசித்தது யார் தெரியுங்களா? ஏசப்பா தான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அப்போது இந்த ராத்திரியில் இந்த மாலையில் வந்திருக்கிறீங்க. கடந்த 5 நாட்கள் பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? எத்தனை பேருக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாம். கதை சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் ஞாபகமாக இருக்கா? ஆமாம், ஞாபகமாக இருக்குது. இப்போ வந்து பாடி காமிச்சிங்க, நல்லா பாடினீங்க, நல்லா வசனம் சொன்னீங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. சோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக என்னை அழைத்த திருச்சபையின் போதகருக்காக, போதகர் அம்மாக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையில் இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், நினச்சிடாதீங்க. சோத்திரம். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு பின்னாடி நான் உட்காந்துருக்கேன், நான் பாஸ்டனே தெரியாமல், இதுதான்ப்பா இந்த கிறிஸ்துவ கூட்டத்தில் போய் உட்கார்ந்தாலே பேசினே இருப்பாங்க, நம்மளை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நான் சொன்னேன், அம்மா பேசுகிறதுக்கு எதுக்கு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா சொல்லுது, பேசி பேசியே கெட்டவங்க யாருன்னு. சோத்திரம். இன்றைக்கி பேசி பேசி கெட்டவங்களை, பேசுகிற வார்த்தையை அதை உணர்ந்து இருதயத்தில் வச்சிருக்கிறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைகள் இங்கே வந்திருக்காங்க, பெரியவங்களும் நாமளும் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு இயேசு யார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் கடந்த ஒரு வார காலங்கள் சோத்திரம் பாடுகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க, வசனங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க, கதைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்னா இருதயத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் என்ன பண்ண வேண்டும்? ஆமாம், நீங்கள் படிக்கிறீங்கல்ல, எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு யாரெல்லாம் போகிறீங்க? எல்லாருமே நம்ம எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கு போகிறோம். அப்போ ஸ்கூலில் போகும் பொழுது நம்ம அங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர், டீச்சர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை நம்ம மறந்துடுறோமா? இருதயத்தில் வச்சுக்கிறோமா? எங்க? ஆமாம். அது எப்போ எழுதி காட்டுவீங்க? நீங்கள் படித்ததெல்லாம் எப்போ எழுதுவீங்க? எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவீங்க? எழுதுவீங்க. எழுதுனாதான் நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் படித்ததெல்லாம் மனசில் இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரியா பதில் எழுதுவீங்க. அப்படி தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா, அவர் எனக்கு போதித்து சொன்னது என்னவென்றால், உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது. உன் இருதயம். இருதயம்னா என்னது? இருதயம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அப்போ இருதயம்னா நமக்குள்ளாக இருக்கு பற்றியா, ஹார்ட். அந்த ஹார்ட்டில் இந்த 5 நாள் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க பாருங்க, பாட்டு பாட்டு வசனம் கதெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? இருதயத்தில் என்ன பண்ண வேண்டும்? இருக்கணும். எப்பொழுதும் இருக்கணும். நைட்டு 2 மணிக்கு தூங்கும் பொழுது எழுந்திரிச்சு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த விபிஎஸ்ல என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? சொல்லணும். அதை தான் இருதயத்தில் என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அந்த வசனத்தை நீங்க காத்து கொள்ளும் பொழுது எப்படியா நம்மளுடைய ஆயுசின் வருஷங்கள் என்னவா இருக்குமா? அதிகமா இருக்கும். ஆயுசின் வருஷங்கள் அதிகமா இருக்கும். இதே வேதத்தில் இன்னொரு வாசனை இருக்கு, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக இருக்கும். அப்பொழுது அப்படின்னா இந்த 5 நாட்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லா பாட்டு வசனம் கதைகள் எல்லாம் நீங்கள் இருதயத்தில் வச்சுட்டிங்கன்னா
எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? அதிகமாய் வளருவீங்க. எப்படி வளருவீங்க? ஆமாம், அதிகமாய் ஞானத்தில் வளருவீங்க. சோத்திரம். யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமாம், 1-2 பேர் தான். மற்றவங்களுக்குலாம் ஆசை இல்லையா? சோத்திரம். எல்லாருமே என்னவா இருக்கணும்? ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும். எல்லாருக்கும் அந்த இது இருக்கா? எல்லாருக்கும் அந்த நோக்கம் இருக்கா? நான் டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஐஏஎஸ் ஆகணும், ஆஃபீஸர். அப்போ இதெல்லாம் நீங்கள் வரணும்னா இந்த 5 நாளில் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க பாருங்க அந்த வசனம். அதை என்ன பண்ணணும்? இருதயத்தில் என்ன பண்ணணும்? இருக்கணும். எப்பொழுதுமே அது இருந்ததுன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்? ஒரு நாள் பெரிய ஐஏஎஸ் ஆக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? இயேசு உங்களை ஆக்குவாரா? ஐஏஎஸ் ஆகுவீங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், நல்ல உலக படிப்பு படிக்கணும். அதை காட்டில இந்த பைபிள் இருந்ததுன்னா பைபிளில் இருக்கிற வசனங்களை படிங்க, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும், பாடங்களை நல்லா படிக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிணும். இதுதான் இந்த பைபிள் சொல்லுது. இந்த 5 நாள் சொல்லி கொடுத்தாங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படிணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ அதெல்லாம் என்ன ஆயிடக்கூடாது? இன்னைக்கு ராத்திரியோட மறந்துடக்கூடாது. நாளையிலிருந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த 5 நாள் கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் யோசிக்கணும். அங்கே என்ன பாடணும், அங்கே என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் உங்களோட இருதயத்தில் இருக்குன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை எல்லாம் என்ன ஆக்குவார்? பெரிய அதிகாரியாய் உங்களை இந்த பூமியில் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்களே. சோத்திரம். டைம் ஆயிடுச்சா? வீட்டுக்கு போகணுமா? எனக்கு கொஞ்சே நேரம் தான். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நாளிலிருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இருதயத்தில் வச்சு இயேசுவுக்காய் வாழணும். அப்போ நீங்கள் இயேசுவுக்காய் வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? இருக்கிற ஸ்தானத்தில் உங்களை எல்லாரையும் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். இனி வருகிற காலம் யாருடைய கரத்தில் இருக்கு? உங்களுடைய கரத்துல தான் இருக்கு. இனி இந்தியா தேசம் யார் கரத்துல இருக்கு தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, உங்களுடைய கரத்துல தான். இதுல எத்தனை தலைவர்கள் ஆக போறாங்கன்னு தெரியல. யாரெல்லாம் சொல்றீங்க நான் தலைவராக போறேன்? ஆமா, யாரெல்லாம் சொல்ல போறீங்க ஐஏஎஸ் ஆக போறேன்? நீங்க தான். அது எல்லாமே இங்க தான். நீங்க உட்கார்ந்துருக்கிறது தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ் தலைவர்கள், டாக்டரா இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? படிக்கிற காரியங்கள்ல உற்சாகப்படுத்தணும். கெட்ட நண்பர்கள் இருக்கக்கூடாது. யார் இருக்கக்கூடாது? ஆமாம், நல்ல நண்பர்களோட பழகணும், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் இந்த 5 நாள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்த காரியம் எல்லாம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? சொல்லுங்க. இருதயத்தில் இருக்கணும். நல்லா சத்தமாக சொல்லுங்க. இருதயத்தில் இருக்கணும். அப்போ அந்த இருதயத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாகவே நீங்கள் எல்லாம் எப்படி மாறிடுவீங்க? பெரிய பெரிய தலைவர்களாக மாறுவீங்க, பெரிய டாக்டராக மாறுவீங்க, பெரிய ஐஏஎஸ்ஸாக மாறுவீங்க. நான் பெரிய ஐஏஎஸ்ஸாக மாறுவேன்னு சொல்கிறவங்க நல்லா கரங்களை தட்டுங்க பார்ப்போம். இவ்வளோதானா? நல்லா கரங்களை தட்டுங்க. உங்களுக்கே சந்தேகமா? நல்லா சரி. எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மீதியான காரியங்களுக்கு என்னென்னால் அடுத்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. எனவே உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. சொன்ன காரியம் இங்கே என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் எங்கே வச்சுக்கணும்? இருதயத்தில். அதை மறக்கவே கூடாது. எங்கே வைக்கணும்? சொல்லுங்க. இருதயத்தில் வைக்கணும். சரியா? அது இருதயத்தில் வச்சு இயேசுவுக்காக நீங்கள் வாழும் பொழுது இயேசு உங்களை என்ன பண்ணுவார்? பெரிய டாக்டராக, பெரிய போலீஸ் ஆஃபீஸராக, பெரிய ஐஏஎஸ் ஆக உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் ஊழியம் செய்த நாட்களிலே சிறு பிள்ளைகள் உம்மிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய சீஷர்கள் அதட்டினது பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னீங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாட்களில் கடந்த 5 நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பிள்ளைகள் வாஞ்சியோடு கூட கடந்து வந்து, தாகத்தோடு கூட கடந்து வந்து நன்றாய் பாடலை கற்றுக்கொண்டு, வேதத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5 நாட்களிலும் கலந்து கொண்டதான ஒவ்வொரு ஆண்டவரே ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. வருகிற நாட்களிலே ஆண்டவரே எங்கள் தேசமானது சிறு பிள்ளைகளுடைய கரத்தில் இருக்கிற திருச்சபைகள், ஊழியங்கள் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் இடத்துல இருக்கிறபடினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறந்த ஞானத்தை கொடுங்க, கல்வி அறிவை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களிலே கற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய பாடலும் உம்முடைய வேத வசனங்களையும் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே பிள்ளைகளை நீர் கைவிடுகிறவர் அல்ல ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க.
இப்படிப்பட்டதான ஐக்கியத்திலே கலந்து கொள்ள ஆண்டவரே பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தினபடினாலே ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிப்பீர்களாக. பிள்ளைகளை கொண்டு ஒரு ஆண்டவரே தரிசனம் இருக்கும், பிள்ளைகளை கொண்டு ஒரு வாஞ்சை இருக்கும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கடந்த 5 நாட்களும் தடையில்லாதபடிக்கு கர்த்தர் நேர்த்தியாக இந்த ஆண்டிலே ஆண்டவரே இந்த VBS நடத்த கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நல்வழியிலே நடத்தினதான ஒவ்வொரு ஆண்டவரே ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் ஒன்றும் வீணல்ல ஆண்டவரே. அது 30, 60, 100 வருகிற நாட்களில் நீர் பலன் தர போகிற கிருபைக்காக, பிள்ளைகள் கனி தர போகிற கிருபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. போதகருக்காக, போதகர் அம்மாக்காக, சபைக்காய், குடும்பத்துக்காய் செபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு மேலும் கரம் இருக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தடைகளை மாற்றி நீர் வானத்தை நீர் எங்களுக்கு அடைத்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை எங்களுக்கு நேர்த்தியாய் நீர் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். முடிவு வரையும் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம 5th டே 6th டே ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுன்னு அப்படி தானே? நீங்கள் 5 days படிச்சுதானே லெசன்ஸ், ஸ்டோரிஸ், அப்புறம் வேற என்ன கதைகள், பாட்டுகள், அதெல்லாம் ஒரு 2 ஆண்டி வந்து என்ன செஞ்சாங்க, கேள்விலாம் கேட்டாங்க. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க? நல்லா ஆன்சர் பண்ணீங்களா? எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்ததா? இப்போ ஞாபகத்தில் இருக்கா? ஞாபகத்தில் இருக்கவங்க ஒரு அலையிலே சொல்வோமா? வெரி குட். ஸோ டே 1லேருந்து டே 5 வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டதான ஒவ்வொரு நாள் பாடங்களையும் என்ன செய்யுங்க, அதை ரிவைண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ டீச்சர்ஸ் போட்ட எஃபர்ட்டு, நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்துடலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ இப்பொழுதும் நமக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைமாக இருக்குது. பிகினரில் இந்து அபி கிளாப் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்து அபி. Second prize, brother Naveen. Third prize, sister Jennifer. அடுத்ததாக primary first prize, sister Priya. Primary second prize, sister Reena. அடுத்ததாக ஜூனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிஸ்டர் மாலினி. அடுத்ததாக செகண்ட் பிரைஸ் சிஸ்டர் மீனா. தேர்ட் பிரைஸ் சிஸ்டர் சித்திரை செல்வி அண்ட் சிஸ்டர் செல்வ சௌந்தரி. நம்ம பாஸ்டர் ஹானர் பண்ற விதமா ஒரு ஸ்மால் கிஃப்ட் பாஸ்டருக்கு பிரசன்ட் பண்ண நம்ம பாஸ்டர் வராங்க. இல்லமா எல்லாரும் பிரதர் வெங்கட் அண்ட் மிஸ்ஸஸ் வெங்கட் வாங்க, நீங்க ஃப்ரண்ட்ல வாங்க. சிஸ்டர் வாங்க. ஸோ அவங்களும் நம்ம ப்ரோக்ராம்ல வந்து இன்னைக்கு கெஸ்டா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ற விதமாக அவங்களுக்கும் நம்ம ஒரு கிஃப்ட்ஸ் கொடுத்துடலாம். கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? ஸோ லைனாக ஒவ்வொரு டே ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தோம், ஒருத்தர் பண்ணுறதை பார்த்தோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது பிகினர் டான்ஸ் பார்த்துடலாமா? ஆழமில்லை பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஆழமில்லை. யாரோட அன்புக்கு ஆழமில்லை? ஏசப்போட அன்புக்கு ஆழமில்லை, அகலமில்லை, உயரமில்லை. அதை மெஷர் பண்ண முடியுமா ஏசப்போட அன்பை? முடியாது. எதையும் எதிர்பார ஏசு கிறிஸ்துவின் அன்பு.
அகாப்பே அன்பு எல்லை இல்லாத அன்பு எல்லாரையும் நேசிக்கும் அன்பு அகாப்பே அன்பு எதையும் எதிர்பார இயேசு கிறிஸ்துவின் அன்பு அகாப்பே அன்பு எல்லை இல்லாத அன்பு எல்லாரையும் நேசிக்கும் அன்பு அகாப்பே அன்பு எதையும் எதிர்பார இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெரி குட். ஏசப்பாவோட அன்பிற்கு அளவு இருக்கா? நோ. ஏசப்பாவுடைய அன்பு என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாத அன்பு தான் ஏசப்பா நம்ம மேல காட்டுறதான அன்பு. அடுத்தது நம்ம வால்ல நம்ம மேல யார் ரொம்ப அன்பா இருப்பா? ஏசப்பாக்கு அடுத்தது நம்ம மேல யார் அன்பா இருப்பா? அம்மா அப்பா. நம்ம அம்மா அப்பாவை தவிர வேற யாராலையும் அன்பா நம்ம கிட்ட இந்த வால்ல இருக்க முடியாது. ஓகேவா? சம்டைம்ஸ் உன் ஃப்ரெண்டு சொல்லலாம் உன்கிட்ட, ஐயோ நான் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் உங்ககிட்ட நிறைய அன்பு காட்டுறேன், எனக்கு இது தாயே அது தாயேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, உங்ககிட்ட எதையாவது எதிர்பார்த்து தான் உங்ககிட்ட என்ன செய்வாங்க, அன்பாக இருப்பாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு என்னது, எதையும் எதிர்பார அன்பு. அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா அன்பும் எதையும் எதிர்பாராத அன்பு. ஆனால் நம்ம அம்மா அப்பாவை அன்பை விட யாரோட அன்பு மேலானது? யாரோட அன்பு? யாரோட அன்பு? வெரி குட், சூப்பர். அடுத்ததான் இப்போ நமக்கு ஜூனியர் பாய்ஸ் வந்து ஒரு ஸ்கிட் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? மார்சேல்ஸ் நகரில் வயதான தொழிலாளி செருப்பு தைக்கும் தொழில் செய்து வந்தார். அவர் பெயர் ஃபாதர் மார்ட்டின். அன்று கிறிஸ்மஸ். தனியாக உட்கார்ந்திருந்து குழந்தை இயேசுவை பார்க்க வந்த அவர்கள் கொண்டு வந்த பரிசுகளை பற்றி படித்து கொண்டிருந்தார். இந்த இரவு மட்டும் ஏசப்பா வந்து இந்த மார்ஷல் நகரத்தில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் என்னோடய ஸ்பெஷலான கிஃப்ட்டையும் நான் ஏசப்பா கொடுத்துருப்பேன். அதை பார்த்த மதர் மேரி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் நான் ஒரு முட்டாள். என்னோட இந்த எளிமையான பரிசெல்லாம் ஏசப்பாவுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும்? மார்ட்டின், நீ என்னை பார்க்க ஆசைப்படுகிறாய். நாளை உன் ஜன்னல் வழியே கடந்து செல்வேன். நாளைக்கு ஏசப்பா வந்து என்னை பார்க்க வராங்க. இன்றைக்கி நைட்டு தூக்கமே வரலப்பா. நாளைக்கு ஏசப்பா வர்றதுக்காக ஆயத்தை எல்லாம் பண்ணி வைக்கணும். ஏன் நண்பா இங்கே வா. என்ன இந்த குளிர் பிரதேசத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க? வாங்க என் வீட்டுக்குள்ளே வாங்க, நான் உங்களுக்கு சூடாக டீ கொடுக்குறேன். உட்காருங்க. நாங்கள் ஏன் நண்பா இந்த குளிர் பிரதேசத்தில் குழந்தைய வச்சுட்டு எங்கே போகிறீங்க? குழந்தைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை நண்பா, அதனால் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டுருக்கேன். அப்படியா? இந்த குளிர் பிரதேசத்தில் ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க இதை டீ சாப்பிட்டு போங்க. உட்காருங்க. குழந்தை காலில் ஷூ போடலையா? இந்த குளிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. இல்லை நண்பா, காசு இல்லை நண்பா. என்கிட்ட ஒரு ஷூ இருக்குது, நான் தரேன், வெயிட் பண்ணுங்க. இன்னாங்க நண்பா, இதை வச்சுக்கோங்க. இன்னாங்க நண்பா, பிரெட் சாப்பிடுங்க. பல ஏழை மனிதர்கள் மார்ட்டின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டனர். நைட் ஆகிடுச்சு, ஏசப்பா வரேன்னாங்க, இன்னும் வரல. ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேனே, ஏமாந்துட்டேன் போல. நீ என்னை பார்க்கவில்லையா மார்ட்டின்? நான் நேற்று சொன்னது போல
இன்று உன்னை பலமுறை சந்தித்தேனே. நீ கொடுத்த டீ குடித்தேன். உன் அன்பு பரிசாகிய சிறிய செப்பலை பெற்று கொண்டேன். உடல் கதகதப்பாய் இருக்க கூடான பானம் கொடுத்தாய். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களின் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு குட்டீஸ் அந்த ஸ்டோரி? ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பெரியவங்களுக்கும். ஸோ என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும். அது மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்ம தேசத்தில் கஷ்டப்பட்டதான அநேகருக்கு ஹெல்ப் பண்ணதான ஒரு மிஷினரி பற்றினதான ஒரு ஸ்டோரி அது. சரிங்களா? இப்போ அடுத்தது ப்ரோக்ராமாக இன்னொரு வாட்டி அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணலாமா? அந்த அண்ணாலாம் ஷை இல்லாமல் அழகாக வந்து சொன்னாங்கல்ல, வெரி குட். அடுத்த ப்ரோக்ராமாக பிரைமரி 10 கட்டளைகள் வந்து இப்போ சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஏசப்பா கொடுத்ததான அந்த 10 கட்டளைகள் பற்றி இப்போ என்ன செய்வாங்க, நம்மளுக்கு சொல்லுவாங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2ஆம் கட்டளை, யாரோட விக்கிரகத்திலையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே விலகாது இருப்பாயாக. 4வது கட்டளை, ஓய்வினாலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தாயவும் கனம் தருவாய. கொலை செய்யாய் இருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருக்குள் யாதென்றும் மிச்சா இருப்பாதாய. ஸோ கிளாப் பண்ணலாமா? ஸோ என்னென்ன நம்ம செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் கொடுத்ததான அந்த 10 கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அப்படிதானே? ஸோ அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம், உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், மரியாதை கொடுக்கணும். மா நீ வாயேன், நீ போயேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா வாங்க போங்க அந்த மாதிரி என்ன செய்யணும், மரியாதையோட பேச பழகிக்கணும். ஓகேவா? அது மெயினாக. அடுத்தது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஸோ ஏசப்பாவை தவிர வேறு தேவர்கள், வேறு தெய்வங்கள் உங்களுக்கு என்ன செய்ய இருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு 10 கட்டளைகள் இங்கே இருக்குது. என்ன செய்யுங்க, அப்புறம் இந்த கட்டளைகளை ஒரு வாட்டி நீங்களும் ரீட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கிளாஸில் அக்கா ஆண்டி அண்ணாலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படிதானே? இன்னொரு வாட்டி அதை என்ன செய்யுங்க, ரீகால் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? ஓகே, அடுத்ததாக இப்போ இந்த 10 கட்டளைகளை குறித்து பார்த்தோம். இன்னும் அடுத்து பிகினர் பிள்ளைங்களும் பிரைமரி பிள்ளைங்களும் அவங்க படித்ததான வசனங்களை வந்து சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஸோ மெமரி பண்ணுறது ஈஸியா சொல்லுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா? யாருக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது, யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது? ஈஸியாக இருக்குது, எனக்கு மெமரியில் வச்சுக்க ஈஸியாக இருக்குது சொல்கிறவங்களா கை தூக்குங்க. உங்களை தாண்டா கேட்குறேன். வெரி குட். இல்லைல்ல ஆண்டி, எங்களுக்கு மெமரி பார்லாம் ரொம்ப கம்மி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது யாரு? ஞானத்தை கொடுக்கறது யாரு? கேட்கல. வெரி குட். ஏசப்பா நமக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த நிறைவான ஞானத்தை ஏசப்பாட்டேருந்து கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா? விசுவாசமாயிரு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றொன்றோ. எரேமியா 32:17. தேங்க்யூ. ஞானமாயிரு. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாரி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4:7. கர்த்தரை நம்பி இருப்பவர்களை கர்த்தர் விடுவிப்பார். சங்கீதம் 22:4. அன்பாயிரே. தான் கண்ட சகோதரரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. பரிசுத்தமாயிரு. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 20:26. தேவனோடே கூடற காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. நான் கர்த்தரை நம்பி
இருக்கிறேன் சங்கீதா பண்ணு ஒன்று நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் பண்ணு ஒன்று நான் கட்டளை நம்பிக்கிறேன் சங்கீதம் பலவொன்று ஒன்று தேவன் அன்பாகவே இருக்கிறார் 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார் 1 யோவான் 4:16 கட்டரை போல் பரிசுத்தமுள்ளவர் இல்லை 1 யோவான் 2:2 தேவனாலே கூறாத காரியம் ஒன்றுமில்லை லூக்கா 1:37 நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் 11:1 தேவன் அன்பாகவே இருக்கிறார் 1 யோவான் 4:16 வித்துவோன் தேவன் விசுவாசமாயிரு டே 2 ஞானமாயிரு டே 3 நம்பிக்கையாயிரு டே 4 அன்பாயிரு டே 5 பரிசுத்தமாயிரு தேங்க்யூ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை லூக்கா 1:37 டே 2 கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் நீதிமொழிகள் 2:6 தேவன் தலைப்பு விசுவாசமாயிரு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை லூக்கா 1:37 டே 2 ஞானமாயிரு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் நீதிமொழிகள் 2:6 டே 3 நம்பிக்கையாயிரு நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் 2:6 டே 4 அன்பாயிரு நான் கர்த்தரை தேவன் அன்பாகவே இருக்கிறார் 1 யோவான் 2:6 டே 5 பரிசுத்தமாயிரு கர்த்தரை போல பரிசுத்த உள்ளவர் இல்லை 1 சாமுவேல் 2:2 டே 1 தலைப்பு விசுவாசம் தேவனை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை லூக்கா 1:37 டே 2 ஞானமாயிரு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் நீதிமொழிகள் 2:6 டே 3 நம்பிக்கையாயிரு நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் சங்கீதம் 11:1 டே 4 அன்பாயிரு தேவன் அன்பாகவே இருக்கிறார் 1 யோவான் 4:16 டே 5 பரிசுத்தமாயிரு கர்த்தரை போல் பரிசுத்தமுள்ள இல்லை 1 சாமுவேல் 2:2 பிகினர் பிள்ளைங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம கிளாப் பண்ணிடலாமா எல்லாருமே சேர்ந்து ஸோ எவ்வளோ அழகா மெமரியில் வச்சுட்டு என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு நாள் வசனங்களையும் அந்த தலைப்போடு சேர்ந்து சொன்னாங்க அப்படி தானே ஏசப்பா அவங்களுக்கு குட் டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் கொடுத்துருக்காங்களா ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ யாருக்கெல்லாம் ஏசப்பா டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அலையிலையா சொல்லுவோமா வெரி குட் எல்லா டேலண்ட்டும் கொஞ்சம் சோகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா டேலண்ட்ஸ் இருக்கா இல்லையா கேட்கல 2 கை தூக்கி சொல்வோமா
வெரி குட், சூப்பர். ஏசப்பா அதே மாதிரி நம்மளுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் டேலண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்போ பாரு அந்த ஃபோனை தூக்கி வச்சுட்டு அந்த ஃபோனில் மொபைல் கேம் விளையாடிட்டு அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு இல்லைன்னா கம்ப்யூட்டர் முன்னாடியோ அந்த கேட்ஜெட்ஸ் முன்னாடியோ என்ன செய்யக்கூடாது, நம்ம போய் உட்காரக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸும் என்ன செய்யக்கூடாது, இல்லை பாவம் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் தான் கேட்குறான், ஒரு 15 மினிட்ஸ் தான் கேட்குறான்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, ஃபோனை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபோனை கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், அவங்க டேலண்ட்ஸ், அவங்க மெமரி பவர் அதெல்லாம் என்ன செஞ்சிடும்னா இன்னும் அதிகமாக கம்மியாயிட்டே வந்துடும். அந்த டேலண்ட்ஸ் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஃபோனில் போயிடும். அதனால பேரண்ட்ஸ்க்கான ஒரு டிப், தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. பிள்ளைகளா நீங்களும் அப்படிதான், இந்த லீவ் ஃபுல்லாக ஃபோனை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததா ஆக்ஷன் சாங் பண்ண வராங்க நம்ம பிரைமரி பிள்ளைங்க. வித்துவோனே நாங்க வித்துவோனே, இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனே. வித்துவோனே நாங்க வித்துவோனே, இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனே. விசுவாசமுடைய வித்துவோனே, ஞானத்தை உடைய வித்துவோனே, நம்பிக்கை உடைய வித்துவோனே, அன்பை உடைய வித்துவோனே, பரிசுத்த உடைய வித்துவோனே, பரிசுத்த இயேசுவின் வித்துவோனே, பரிசுத்த உடைய வித்துவோனே, பரிசுத்த இயேசுவின் வித்துவோனே. வித்துவோனே நாங்க வித்துவோனே, இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனே. வித்துவோனே நாங்க வித்துவோனே, இயேசுவின் பிள்ளை நாங்க வித்துவோனே. கிளாப் பண்ணுவோமா அவங்களுக்கு? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க 5 நாட்கள் 5 பாடல்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஆக்ஷனோட கற்றுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2 hours தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க, எல்லா காரியங்களையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்காங்க. சூப்பர், குட் சில்ட்ரன். அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ் டான்ஸ். ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, அது சாலமோன் மகாராஜா பாரு. ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, அது சாலமோன் மகாராஜா பாரு. ரகசியத்தை அவரிடம் தான் கேளு, அதை தவறாம ஃபாலோ பண்ணாமேலு. ரகசியத்தை அவரிடம் தான் கேளு, அதை தவறாம ஃபாலோ பண்ணாமேலு. ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, அது சாலமோன் மகாராஜா பாரு. இயேசுவுக்கு பயந்தாலே மட்டும் ஞானம் உனக்கு தானாவே கொட்டும். இயேசுவுக்கு பயந்தாலே மட்டும் ஞானம் உனக்கு தானாவே கொட்டும். பாரபட்சம் பார்க்காம கிள்ளி கிள்ளி கொடுக்காம, பாரபட்சம் பார்க்காம கிள்ளி கிள்ளி கொடுக்காம, எல்லோருக்கும் அள்ளி 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 தருவாரு. எல்லோருக்கும் அள்ளி 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 தருவாரு. ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, அது சாலமோன் மகாராஜா பாரு. ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, அது சாலமோன் மகாராஜா பாரு. ரகசியத்தை அவரிடம் தான் கேளு, அதை தவறாம ஃபாலோ பண்ணாமேலு. ரகசியத்தை அவரிடம் தான் கேளு, அதை தவறாம ஃபாலோ பண்ணாமேலு. ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, அது சாலமோன் மகாராஜா பாரு. ஸோ ஞானத்துக்கு பேர் போனவர் யாரு, நம்ம யாரை பற்றி பார்த்தோம் ஸ்டோரியில், சாலமோன் ராஜா. அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஏசப்பா நிறைய ஞானத்தை கொடுத்துருந்தாங்க, அப்படிதானே? அவங்க ஏசப்பாக்கு பயந்து வாழ்ந்தாங்க. ஏசப்பாட்ட கேட்டதானே அவங்க காரியம், எனக்கு நிறைய ஞானம் தாங்க, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஏசப்பா அதன்படி இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் சாலமோன் ராஜாக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய ஞானத்தை கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யணும்,
ஒவ்வொரு நாளும் எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த நல்ல அறிவை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு படிக்கும்பொழுது ஏசப்பா உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. சரியா? அடுத்ததாக ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து ஒரு ஸ்கிட் பண்ணுவாங்க, பார்க்கலாமா? கானான் தேசம் அப்படி தானே நீங்கள் படிச்சீங்க தானே? கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருந்தது? அந்த ஊர் எப்படி இருந்தது? வெரி குட். பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம், ஒரு செழிப்பான தேசம். அந்த தேசத்தை பற்றினதான ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் பண்ண வந்திருக்காங்க ஜூனியர் கேர்ள்ஸ். நானூற்றி 30 வருடங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம் கர்த்தராகிய தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பாலும் தேனும் வழிகிற கானான் தேசத்துக்குள் நுழைய செய்வதே. அதற்கு தலைவனாக மோசேயை ஏற்படுத்தினார். இப்பொழுது அந்த தேசம் எப்படிப்பட்டதோ, வளப்பமானதோ இளப்பமானதோ, கொஞ்ச பேரோ அநேக பேரோ, தேசத்தின் பட்டணங்கள் எப்படிப்பட்டவைகள், கோட்டைகளில் வசிக்கிறார்களோ கூடாரங்களில் வசிக்கிறார்களோ, நிலங்கள் விருட்சங்கள் எப்படிப்பட்டதோ என்று பார்க்கும்படி 12 கோத்திரத்தின் தலைவர்களை கானான் தேசத்தில் வேவு பார்க்கும்படி அனுப்பின காட்சியை சிறு நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள். 12 கோத்திரங்கள்: ரூபன், சிமியோன், யூதா, இசக்கர், எப்ராஹிம், பென்யமின், செபுலோன், மனாசே, தான், ஆசேர், நப்தலி, காத். 12 கோத்திர தலைவர்கள் எல்லாம் இங்க வாருங்கள். கர்த்தர் நம்மளுக்கு கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? நீங்கள் 12 பேரும் கானான் தேசத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாரும் புஷ்டியாக இருக்காங்களா, இல்லைனா புஷ்ஷுன்னு இருக்காங்களா, மாடி வீட்டில் இருக்காங்களா, இல்லைனா கூடை வீட்டில் இருக்காங்களா, அங்கே இருக்க மரம் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வர போகிறீங்க. ஓகேவா? என்னடா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துட்டாங்க. விட்றா நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போகலான்டா. டான்ஸா? நம்மளுக்கு தான் வரவே வராது. நம்ம பாட்டுன்னு நம்ம போகலான்டா. நான் இல்லை, என் பலம் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலம் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருபை. இந்த கல்லை எப்படிதான் உடைக்கிறது? நான் போய் ஏதாச்சும் ஒரு கட்டை எடுத்துன்னு வரேன். வெயிட் பண்ணு. எதுக்குடி கட்டை? என் கையே கட்டை தான். கல்லையே சாக்லேட் மாதிரி உடைக்கிறாங்க. இவங்க கையாலேயே கல்லை உடைக்கிறாங்க. இவங்க கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான். என்னடா இவங்கள பார்த்தா தென்னை மர ஹைட்டுக்கு இருக்காங்க. அப்போ இவங்க வீடெல்லாம் என்னடா இவங்க வீடெல்லாம் மாடி சூப்பராக இருக்குது. சரி வாங்கடா, மோசே வந்து நம்மள செடி கொடிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொன்னாங்களே, வாங்க போய் பார்க்கலாம். என்னடா இங்க பாடுறா திராட்சை எம்மா பெருசு இருக்கு. அந்த சைடு நான் திராட்சையை பார்த்துட்டு இருக்கேன், இந்த சைடு பாரு மாதுளை பழம் எவ்வளோ பெருசா இருக்கு. அங்க பாரு அத்தி செடி எவ்வளோ பெருசா இருக்குன்ட்டு. நம்ம 40 நாள் சுற்றி பார்த்தியாச்சு. நம்ம மோசை கிட்ட போய் சொல்லலாம். ஊர்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அங்க இருந்த ஆள்லாம் எப்படி இருந்தாங்க? அங்கே கல் எப்படித்தமோ வச்சாங்க, கையாலே உடைச்சிட்டாங்க. இவங்க கண்ணுக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம். இவங்களுக்கு பசிச்சா நம்ம காலே சூப் போட்டு குடிச்சிருவாங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் உட்காருங்க. இவங்க சொல்ற மாதிரி தான் இல்லை, அந்த நாடு ரொம்ப செழிப்பா அழகா இருக்கு. இந்த திராட்சை அதுக்கு ஆதாரம். நாங்கள் போயிட்டு வந்த தேசம் மகா மேன்மையான தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேவன் அவர்கள் நம்ம கையிலே ஒப்பு கொடுப்பார். அப்போ நம்ம எல்லாம் அந்த ஊருக்கு போகணும். கர்த்தர் அந்த தேசத்தை விடுவிப்பார். சரி மோசே. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. இப்படியாக விசுவாசத்த யோசுவாவும் காலேபும் கானானை சுதந்திரித்தார்கள். விசுவாசியாத 10 பேர் அந்த கானானை பிரவேசிக்க முடியவில்லை.
நீங்க கிளாஸ்ல கவனிச்சதான ஸ்டோரி தான், அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போனாங்க. சோ அது என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வேவு பார்க்க போனப்ப 12 பேர் போனாங்க. அதுல 2 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, விசுவாசமா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அப்படிதானே? பரவாயில்ல, அந்த தேசம் செழிப்பான தேசம் தான், நம்ம போய் அந்த தேசத்துல அந்த ஊர்ல நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை 2 பேர் தான் கொடுத்தாங்க. ஆனா மோசே அனுப்பின மீதி 10 பேர் என்ன செஞ்சாங்க, ஐயோ அங்க இருக்க மனுஷங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்போவும் நம்மளும் என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்துலையும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்க கூடாது. எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸா, பாசிட்டிவா திங்க் வைஸ் எப்பவுமே என்ன செய்யணும், பல வாட்டி நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். ஓகேவா? யோசிச்சு ஏசப்பட்ட அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி என்ன செய்யணும், நம்ம காரியங்களை செய்யணும். இப்போ அடுத்ததா லாஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ஸோ லாஸ்டா ஜூனியர் கேர்ள்ஸ் வந்து ஒரு டான்ஸ் பண்றாங்க. பரிசுத்தமுள்ள ஏசப்பா நம்மளும் எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்க, பரிசுத்தமா கிளீனா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஸோ நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சண்டை, அவங்களோட திங்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி போட்டி பொறாமைகள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லாம நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும், பரிசுத்த இருதயமா இருக்கணும். ஓகேவா? இன்னொரு வாட்டி ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு கிளாப் பண்ணலாமா? நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பர். அடுத்ததான் லாஸ்ட் ப்ரோக்ராம், பிரைமரி சில்ட்ரன் வந்து வசனம் சொல்ல வராங்க. டே 1 விசுவாசமாயிரு. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எரேமியா 32:17. டே 2 நம்பிக்கையாயிரு. ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4:7. டே 3 நம்பிக்கையாயிரு. கர்த்தரை நம்பியிருப்பவர்கள் கர்த்தர் விடுவிப்பார். சங்கீதம் 22:4. டே 4 அன்பாயிரு. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. டே 5 பரிசுத்தமாயிரு. கர்த்தராகிய நான் பரிசுத்தமாயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாகலா இருப்பீராக.
லேவியராகவும் 20:26. நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளாக வந்துட்டோம். இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பொறுமையாக அழகாக இருந்தீங்கல்ல, உங்களுக்கு நீங்களே ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? விபிஎஸ் கிளாப், விபிஎஸ் கிளாப். வாவ், சூப்பர், அழகா நல்லா கை தூக்கி. வெரி குட். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ண வைக்கலாமா? பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் குட்டீஸ்லாம் இவ்வளோ நேரம் அழகாக ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணாங்க. வாவ், சூப்பர், தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸோ இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டைம்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நமக்கு ப்ரைஸ் கொடுக்கும்படியாக நம்மளுடைய சபையின் போதகர் ஜான் ஜபா பீட்டர் அவர்களை அழைக்கிறோம். முதலாவதாக இப்போ நம்ம டீச்சர்ஸ்க்கான ப்ரைஸை கொடுத்துடலாம். நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம். ஸோ நிறைய காரியங்கள்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான வாலண்டியர்ஸ் அண்ணா அங்கிளுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். இதே மாதிரி கிளாப் பண்ணி அவங்களையும் என்கரேஜ் பண்ணோம். ஓகேவா? ஆட்டோவில் போய் நிறைய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து சில ஏரியாவிலேருந்து பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணதான அங்கிள் அண்ணாஸ்க்கு இப்போ தேங்க் பண்ணி அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கலாமா? அடுத்தது இப்ப யாருக்கு gift? நெக்ஸ்ட்
வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்டோட என்ன செய்ய போறோம்? நம்ம விபிஎஸ் வைண்ட் அப் பண்ண போறோம். விபிஎஸ் வைண்ட் அப் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு அதோட கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இருக்கு. ஓகேவா? நமக்கு இங்கே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஏரியாவில் சண்டே கிளாஸ் சிஸ்டர் இந்து அவங்க வீட்டில், இந்து ஆண்டி வீட்டில் வச்சு நடக்குது கோசமணி ஸ்ட்ரீட்டில். அங்கே நீங்கள் போகலாம். இல்லை நம்ம சர்ச் ஹெவன்லி பீஸ் சர்ச் பவர் ஹவுஸில் இருக்குது வெள்ளாளர் ஸ்ட்ரீட்டில், அங்கே நீங்கள் வரலாம். ஓகேவா? சண்டேஸில் 5 o'clock ஒரு சண்டே கிளாஸ் இருக்குது, 7 o'clock ஒரு சண்டே கிளாஸ் இருக்குது, 5 o'clock சர்வீஸ் இருக்குது, சண்டே சர்வீஸ் 7 o'clock இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கும், நீங்கள் வரலாம். சரியா? ஸோ இது தேங்க் பண்ணுறதான நேரம். முதலாவதாக நம்ம யாருக்கு தேங்க் பண்ணோம்? நமக்கு எல்லா நாளும் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தினாதான தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாம் கைகளை தூக்கி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லாமா? தேங்க்யூ ஜீசஸ் 3 வாட்டி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வெரி குட். ஸோ நம்ம தேவாதி தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் எல்லா நாள் காரியங்களுக்கும் தேவைகளையும் சந்தித்து என்ன செஞ்சாங்க? நம்ம கூட இருந்து வழி நடத்தினாங்க. அதற்கு முதலாவதாக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அடுத்ததாக இந்த ஸ்கூலை நம்மளுக்கு திறந்து கொடுத்ததான கரஸ்பாண்டன்ட் அவங்க ஃபேமிலிக்காக மேடம் அம்சவல்லி அவர்களுக்காகவும் அவங்க சன் மிஸ்டர் மணி அவர்களுக்காகவும் இந்த வேலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நமக்காக இந்த கேம்பஸை திறந்து கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அவங்க எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருந்திருக்காங்கல்ல நம்மளுக்கு. ஓகே, பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய கதைகள் வசனங்கள் அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் கிராஃப்ட் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க ஸ்கூல் கேம்பஸையே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்காக சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததான எல்லா டீச்சர்ஸ், ஓகேவா? ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் அவங்க கூட இருந்து டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதான ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் அவங்களுக்காகவும் இந்த வேலையில் என்ன செய்கிறோம்? நன்றிகளை செலுத்துகிறோம். என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்டோரிஸ் சும்மா அப்படியே வந்து கதை சொல்லிடலாமா? சும்மா அப்படியே வந்து பாட்டு சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? அப்படியே வந்து நின்று சொல்லி கொடுத்துடலாமா? ஆன்டி அங்கிள்லாம் என்ன செய்யணும்? அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க, அப்படி தானே? எவ்ரிடே சார்ட்டு, கதைகள், வசனங்கள், எல்லா கிராஃப்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க? நிறைய காரியங்களை உங்களுக்காக முதல்ல இருந்தே என்ன செஞ்சுருக்காங்க? ஆயத்தம் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க? ரெடி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த டீச்சர்ஸ், ஓகேவா? சபையின் சார்பாக எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். டீச்சர்ஸ் கூட இருந்த ஒவ்வொரு ஹெல்பர்ஸ்க்கும் இந்த வேலையில் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். அடுத்ததாக வாலண்டியர் டீம். ஸோ நம்ம சபையின் சார்பாக இருக்கிறதான ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் அந்த டீமை எப்படி நம்ம கூட சேர்ந்து இணைந்து என்ன செஞ்சுருக்காங்க? எல்லா காரியங்களிலும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிள்ளைகளை ஆட்டோவில் கூட்டிகிட்டு வரதா இருக்கலாம், சில பிள்ளைங்க தூரமாக அந்த தள்ளி இருந்து வராங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் சில பேர் என்ன செஞ்சுருக்காங்க? பிள்ளைகளுக்கான கிளாஸில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெஞ்சு சேர் எல்லாம் எடுத்து போடுறதா இருக்கலாம், தண்ணி போடுறதா இருக்கலாம், தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்களை என்ன செஞ்சுருக்காங்க? அவங்களும் எல்லாம் வாலண்டியர்ஸுமா சேர்ந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதற்கு அந்த ஹெவன்லி பீஸ் சர்ச்சோட வாலண்டியர் டீமுக்கு சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டுவோமா? நம்ம டீச்சர்ஸ்க்கு கரங்களை தட்டுவோமா? வெரி குட். அடுத்ததாக ஸோ நமக்கு இந்த காரியங்கள்லாம் நடத்துறதுக்கு நிறைய தேவைகள் இருந்தது. ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் நேர்த்தியாக ஒவ்வொரு காலங்களையும் சந்தித்து வந்தாங்க. அது மாதிரி அநேகர் சபையின் விசுவாசிகள் என்ன செஞ்சுருக்காங்க? இதற்காக கொடுத்து தாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதான ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் ஒவ்வொரு கொடுத்து தாங்கினதான ஒவ்வொரு விசுவாசிகளையும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நமக்கு இந்த வேளையில் நாங்கள் வீடுகளில் இருந்து நிறைய விசுவாசிகள் என்ன செஞ்சுருக்காங்க? ஜெபிச்சிருக்காங்க. விபிஎஸ் இந்த இடத்துல கரெக்டாக எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க? நிறைய ஆன்டி அங்கிள் தாத்தா பாட்டி அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க வீடுகளில் இருந்து விபிஎஸ்க்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த வேலைகளை நன்றி தெரிவித்துக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கடைசியாக உங்களெல்லாம் அனுப்பி வச்சது யாரு? இங்கே ஏசப்பா தான் அனுப்பி வச்சாங்க. வீட்டிலேருந்து யார் அனுப்பி விட்டா?
உங்க மம்மி டாடி தான் என்ன செஞ்சிருக்காங்க, உங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, அப்படிதானே? ஸோ இந்த வேலையிலையும் உங்களெல்லாம் இங்கே அனுப்பினதான ஒவ்வொரு பெற்றோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்தது அவங்களுக்கு வீணாக இருக்காது, அநேக காரியங்களை அவங்க கற்றுக்கொண்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு அது ஏற்றதாக இருக்கும். அடுத்ததாக அநேக இன்ஸ்பெக்ஷன் டைமில் நிறையா 2 ஆன்டிஸ் அக்கா அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அநேகர் இதுக்கு ஒத்துழைத்ததான அநேகர் உண்டு. ஸோ ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த வேலையில் ஏறெடுக்கிறோம். ஸோ இந்த வேலையிலையும் ஜெபித்து முடிக்கும்படியாக சபையின் போதகர் நம்ம மத்தியில் வராங்க. சரி, எத்தனை பேர் நல்லா கற்றுக்கிட்டீங்க எல்லாமே? வெரி குட். இதை ஒரு நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, உங்கள் மனதில் இருக்கணும். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இப்போ நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சரி, எல்லாருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டோம், எல்லாருமே உங்களை நல்லா கைட் பண்ணாங்க. இது எல்லாமே நின்று டைரக்ட் பண்ணி நடத்தினதான ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாரு? ஏசப்பா. அப்புறம் கிறிஸ்டி ஆண்டி, அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துடலாமா? நல்ல கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தி. ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே வந்திருக்கிறதான பெரியவர்கள் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறதான முறைகள். ஸோ இன்னைக்கு ரொம்ப கடினமான காலங்களுக்குள்ளே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல எஃபர்ட் போடுங்க, நல்லா கற்றுக் கொடுங்க. ஃபோன்ஸை ரொம்ப கொடுக்காதீங்க, ரொம்ப நேரம் டிவி பார்க்க வைக்காதீங்க. நேற்று தினத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஃபோன் விளையாடிட்டே இருக்குது, உடம்பு ஃபுல்லாக முக்கிது, அந்த பிள்ளையால் எழும்ப முடியல, அதிலேயே உட்காந்து அடிக்ஷனில் உட்காந்துருக்கு. அது ஒரு நாளில் வர்றது கிடையாது, ஒவ்வொரு நாளும் அதில் விளையாடி 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 பிள்ளைங்க அதிலேயே மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும். குறிப்பாக இதுவும் இது லீவ் நாட்களாக இருக்குது, அடுத்து திரும்ப அகாடமிக் ஆரம்பிக்க போகுது. இந்த இடைப்பட்ட காலங்களிலே பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில், இப்போ அவங்க விபிஎஸ் வந்துட்டாங்க, ஈவினிங்கில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை திரும்ப அந்த அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ணி வச்சுருங்க. ஃபோன்ஸ் மற்ற காரியங்களை கொடுத்து மற்ற காரியங்களை செய்ய வைக்காதீங்க, அது அவர்களை பாதிக்கும். அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் டைம் கிடைக்கும் போது நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஜெபம் என்பது ஜஸ்ட் அண்ட் கான்வர்சேஷன் வித் காட். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பெற்றோர்களோடு கூட உங்கள் கணவன் மனைவியோடு எப்படி பேசுகிறீங்களோ அதுதான் ப்ரேயர். அதை ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க. பிள்ளைகளை குறைச்சி ஒரு நாளைக்கு மதிப்பிடாதீங்க. அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்கும், நன்றாக இருப்பார்கள், உங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமேன், ஆமேன். உங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? சின்ன பிள்ளைங்க அப்படியே முட்டி போடுறீங்களா? பெரியவர்கள் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மழையெல்லாம் வந்து ஒரு பெரிய ரகலையை பண்ணிருச்சு, நடக்குமான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சுமூகமாய் நடத்த உதவி செய்தார். கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தலாமா? வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த 8 நாட்கள் 5 நாட்கள் வகுப்புகளிலும் தொடர்ந்து இருந்ததான இன்ஸ்பெக்ஷன் டே, ப்ராக்டிஸ் செஷன், இந்த நாள் கடைசி ஃபைனல் டே, இவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்தது. டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமாய் இணைந்து இதில் ஆண்டவரே அநேக காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், விதைத்திருக்கிறார்கள், விதையை போட்டிருக்கிறார்கள். அந்த விதைகள் துளிர்விட, அந்த பிள்ளைகள் வீட்டிலே ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, சமுதாயங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த கேர்லெஸ்ஸாக விட்டுறாதபடிக்கு பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களையும் நல்காரியங்களையும் கற்றுக் கொடுத்து நல் பாதைகளுக்குள்ளே வழி நடத்துவதற்கு என் தேவநீர் அவர்களுக்கு கிருபைகளை தருவீராக.
தேவர் இரத்த கோட்டைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு முதலாவது எல்லா துதிகன மகிமையை ஏறெடுக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததான ஒவ்வொரு சபையில் இருக்கிறதான இதற்காக கொடுத்தவர்கள், கொடுக்க முற்பட்டவர்கள், ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள், டீச்சர்ஸாக இருந்தவர்கள், வாலண்டியர்ஸாக இருந்தவர்கள், ஆண்டவரே கடை மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் இதற்காக ஒத்துழைப்பை கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த இடத்தை திறந்து தந்திருக்கிறதான ஆண்டவரே இந்த கரஸ்பாண்டன்ட் அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பள்ளி இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வருகிற ஆண்டு இந்த பள்ளியிலே அவர்களுக்கு வேண்டிய நல்ல உயர்வையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இன்னும் ஜாக்கிரதையோடு கூட செலுத்த இந்த பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும் தேவ பிள்ளைகள் யாவரோடும், விசேஷமாய் இந்த VBSல கலந்து கொண்ட பிள்ளைகள் யாவரோடும் கர்த்தருடைய கரம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு எல்லையில்லாத அன்பு, எல்லாரையும் நேசிக்கும் அன்பு, ஆகாவே அன்பு, எதையும் எதிர்பார இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆகாவே அன்பு எல்லையில்லாத அன்பு, எல்லாரையும் நேசிக்கும் அன்பு, ஆகாவே அன்பு, எதையும் எதிர்பார இயேசு கிறிஸ்துவின் அன்பு.